வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பல்சர் 150 BS6 வரக்கூடிய காமனான பிரச்சனை தான் இது. வந்து பல்சர் 150ன்னு இல்லை, பஜாஜ் BS6 வண்டிங்க எல்லாத்துலேயுமே காமனாக அந்த பிரச்சனை வரும். NS, RS, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 இது மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை வந்து காமனாக வரும். அதாவது வண்டி வந்து செல்ஃப் எடுக்காது, சுத்தமாக வந்து செல்ஃப் போடுவோம், எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்காது, செல்ஃப் சுத்தமாக எடுக்காது. ஆனால் நம்ம வந்து செல்ஃப் ரிலே டேரக்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், வண்டி தள்ளனா ஸ்டார்ட் ஆகும். ஆனால் செல்ஃப் பட்டன் அழுத்தும் போது செல்ஃப் எடுக்காது. அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை எதனால் வருது, எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் 150 BS6 மாடலு. இதில் வந்து நமக்கு சாவி ஆன் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃப் அழுத்தணும்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்காது. வண்டி வந்து கிளச்சை பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் செல்ஃப் எடுக்காது. வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. நியூட்ரல்லே இருந்தாலும் வண்டி வந்து செல்ஃப் எடுக்காது. செல்ஃப் அழுத்தணும்னா சைலண்ட்டாக இருக்கும். ஒருவேளை செல்ஃப் மோட்டர் போயிருந்தா கூட நமக்கு ரிலே சவுண்டு டிக் டிக்னு வரும். அந்த மாதிரி கூட வராது. சுத்தமாக டெட்டு எதுவுமே ஆகாது. ஆனால் நம்ம செல்ஃப் ரிலேவை டைரக்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரிலே இருக்குது, ரிலே வந்து டைரக்ட் பண்ணுறேன். ரிலேவை டைரக்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ரிலேலாம் மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி ரிலே மாற்றியும் அது வந்து சால்வ் ஆகலை. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது ECMோட ப்ராப்ளம் தான். அதாவது இந்த வண்டியில் வந்து என்ன ஒரு சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வண்டிகளை வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போதும் செல்ஃப் பட்டன் எடுத்தனா வந்து செல்ஃப் எடுக்கும், மோட்டர் மட்டும் ரன் ஆகும். ஆனால் இந்த பல்சரில் அந்த மாதிரி மோட்டர் ரன் ஆகுறான்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ECU கண்ட்ரோல் மூலமாக வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செல்ஃப் பட்டன் வந்து வேலை செய்யாது, மோட்டர் ஓடாது. செல்ஃப் எடுத்தனால மோட்டர் ஓடாது. அது மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலே வந்து ECMோட கண்ட்ரோலில் தான் வேலை செய்யும். ECM இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா செல்ஃப் எடுக்காது. இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ECM போர்டு தான் மாற்ற சொல்லுவாங்க. ஆனால் ECM போர்டு மாற்றத்துனா ஒரு 6000-7000 செலவு தேவையில்லாமல் ஆகும். அது மாதிரி எந்த செலவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 200-300 அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக நம்ம செல்ஃப் ரிலே எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த ரிலேயில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 4 ஒயர் வரும். இந்த பஜாஜ் இப்போ பல்சரில் BS6 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செல்ஃப் ரிலே மூலமாக தான் இந்த 30 amps ஸ்பீஸ் வழியாக தான் லாக் செட்டுக்கு லைன் போகும். இந்த 2 ஒயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் செட்டுக்கு போகக்கூடிய இன்புட்டு அவுட்புட்டு, அதாவது இந்த ஃபியூஸ் வழியாக போகக்கூடிய இன்புட்டு. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோவில் ரெட்டு, ஒரு பிளாக்கில் எல்லோ கொடுத்துருப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலே ஆன் பண்ணக்கூடிய, செல்ஃப் ரிலே ஆன் பண்ணக்கூடிய செல்ஃப் சுவிட்சோட லைனு ரெட்டு, நியூட்ரல் லைட்டோட லைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் க்ரீனு. இதில் நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது நமக்கு இதில் வந்து சப்ளை வந்து ஆன் ஆகணும். இப்போ இந்த ரிலேயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் சொன்ன அந்த எல்லோவில் ரெட்டும், ரெட்டில் எல்லோ இந்த லைனுக்கு பார்த்தீங்களா, இதுவும் இந்த பிளாக்கில் க்ரீன், இது வந்து செல்ஃப் சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் லைனு, இது வந்து நியூட்ரல், ரிலே ஆன் ஆகக்கூடிய நியூட்ரல். இப்போ இதில் நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது இங்கே வந்து லைன் வரணும். சுவிட்ச் அழுத்துறேன் ஆனால் லைன் வரல. செல்ஃப் சுவிட்ச் அழுத்துறேன் ஆனால் இங்கே லைன் வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து மாறும். பழைய மாடல் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்சிலேருந்து அந்த ரிலே ஆன் பண்ணக்கூடிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலேக்கு வந்துடும். ஆனால் இந்த வண்டியில் எப்படி வராது. நம்ம செல்ஃப் சுவிட்சிலேருந்து அந்த லைன் நேராக எங்கே போவோம்னா, இங்கே ஐ ஸ்டார்டர் ரிலேன்னு ஒன்று கொடுத்துருக்காம பாருங்கள், இந்த ரிலேக்கு தான் போவோம். இந்த ரிலேயில் இங்கே வைக்கிற பாருங்கள். இப்போ நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது இங்கே தான் லைட் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது இந்த ரிலே தான் ஆன் ஆகும். இந்த ரிலே ஆன் ஆகிட்டு இந்த லைன் இங்கேருந்து ஜம்ப் ஆகிட்டு இது மூலமாக தான் டேரெக்டாக இங்கே செல்ஃப் ரிலேக்கு வரும். ஓகேங்களா. அப்போ நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தினாலும் இந்த ரிலே ஆன் ஆனால் மட்டும்தான் இந்த ரிலே ஆன் ஆகும், அப்புறம் தான் செல்ஃப் எடுக்கும். இதுதான் அதில் ஒயரிங்கு. இந்த ரிலே ஆன் பண்ணக்கூடிய ஒரு நார்மலாக நமக்கு தெரியும், ஒரு ரிலே ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தேவை. ஆனால் இந்த ரிலே வந்து அதே மாதிரி ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டேரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக சாவி ஆன் பண்ணால் வந்துடும். ஆனால் நெகட்டிவ் இந்த ரெட்டில் க்ரீன் கலர் கோடு இருக்குது, இதுதான் நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ECM போர்ட்லேருந்து வரணும். ECM போர்ட்லேருந்து வந்தால் மட்டும்தான் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது வர பாசிட்டிவும் இந்த ரிலேக்கு மாதிரி செல்ஃப் ரிலேக்கு போகும். இப்போ இதில் வந்து ECM போர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் சப்ளை வரல. இது வராதனால தான் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கல. இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளாக இதை சால்வ் பண்ணலாம். இந்த ரிலேவை கழட்டி தூக்கி போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு துண்டு ஒயர், இந்த துண்டு ஒயர் எடுத்து நம்ம இந்த செல்ஃப் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனையும் செல்ஃப் ரிலேக்கு போகக்கூடிய லைனையும் லூப் பண்ணி விட்டோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க, ரெண்டையும் லூப் பண்ணிடுறேன். லூப் பண்ணிட்டு செல்ஃப் போடுறேன். வண்டி பக்காவாக செல்ஃப் எடுக்குது. இதை லூப் பண்ணுறதால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் ஒன்று புதுசாக ஒன்று வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்கும்போது செல்ஃப் எடுக்குது, ஓகே. ஆனால் கியரில் இருந்தாலும் அந்த மாதிரி லூப் பண்ணும்போது கியர்லேயும் செல்ஃப் எடுக்கும், கிளச்சை பிடிக்காமலே எடுக்கும். அதனால் என்ன ஆகுனா தேவையில்லாத ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி கியரில் இருக்கோம், நம்ம தெரியாதனமாக செல்ஃப் வைத்திட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிடும்.
அதனால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் தான் வரும். இந்த ப்ராப்ளம் வந்து இதில் வரும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு 5 பின் ரிலே. நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, ஹோண்டா ஷைன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் பாஸ்க்காக அந்த ரிலே யூஸ் பண்ணுவாங்க. 5 பின் வரும். இதில் 3 பின், இது 2 பின் வரும். அந்த ரிலே வச்சு நம்ம ஈஸியாக அதை ஆல்ட்ரு பண்ணலாம். இந்த ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 110 ரூபா தான் வரும். இந்த பழைய சாக்கெட் நம்ம ஹோண்டா ஷைனு, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, யூனிகானு, ஹோண்டா ஷைன், சூப்பர் ஸ்ப்ளெண்டர், யூனிகான் அந்த மாதிரி வண்டிகளில் இந்த பழைய ஒயரிங் கிட்டில், சுவிட்ச் கிட்டில் கிடைக்கும். அந்த சாக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரிலே மூலமாக நம்ம அந்த ஷெல்ஃபில் கியரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷெல்ஃப் எடுக்கிற பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். இது எப்படி ஒயரிங் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் பழையபடியே மாட்டிடலாம். இதெல்லாம் நம்ம பிரிய தேவையில்ல. என்ன பண்ணோம், இது ஒயரிங் கொஞ்சம் லைட்டாக பிரிச்சுட்டு இந்த ரெட்டில் க்ரீனு இசிஎம்லேருந்து வரக்கூடிய லைன் சொன்னோம் பார்த்தீங்களா, ரெட்டில் க்ரீனு அந்த லைனை வந்து கட் பண்ணுறேங்க. இசிஎம் போர்டுக்கு வந்து ரிட்டர்ன் சப்ளை எதுவும் போகக்கூடாது. அதனால் வந்து கட் பண்ணுறேங்க. இதை கட் பண்ணிட்டு நம்ம இங்கே தான் ஒயரிங் பண்ண போகிறோம். இதை லைட்டாக இன்ஸ்டர்ட் எடுத்துக்கலாம். இசிஎம்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வந்து இப்போது நம்ம மேனுவலாக கொடுக்க போகிறோம். இசிஎம்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் கட் பண்ணிட்டு மேனுவலாக கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ரிலேவோட ஒயரிங் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிலேவோட நெகட்டிவ், இது வந்து ரிலேவோட பாசிட்டிவ். இது சென்டரில் இருக்கிறது நியூட்ரல் லைட்டுக்கு போகக்கூடிய லைனு. இது ரெண்டுத்தையும் லூப் பண்ணி கிளச்சு சுவிட்சில் கொடுக்கணும். ஏன்னா அந்த கியரில் இருக்கும்போது கிளச்சு பிடிச்சி அது வழியாக சப்ளை வந்து தான் அது ரிலே ஆன் ஆகணும். கிளச் சுவிட்சில் கொடுக்கணும். இது மாதிரி பார்த்துங்க. நல்லா ரிலே இந்த பொசிஷனில் வச்சிங்க. கீழே இருக்கிறது ரிலேவோட நெகட்டிவ். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேவோட நெகட்டிவ் இங்கே போகணும். இது வந்து இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ். இது வந்து இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் அண்டு கிளச் சுவிட்ச் 3த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட் லைன். இந்த மாதிரி 4 ஒயராக பிரிச்சிக்கலாம். 5 ஒயர் வந்து 4 ஒயர். இந்த 2 ஒயரையும் லூப் பண்ணிக்கின்னு இதை கிளச் சுவிட்சில் கொடுத்துடணும். இது ரிலேவோட நெகட்டிவில் கொடுத்துடணும். இது ரிலேவோட பாசிட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட் லைன். இந்த மாதிரி 5 ஒயராக பிரிச்சிங்க. இப்போ இது எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளச்சு சுவிட்ச் நம்ம இங்கே மாட்டி பார்த்தீங்கன்னா கிளச்சு சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய சாக்கெட்டு. இதில் வந்து ஒரு பிளாக்ல எல்லோ, ஒரு எல்லோவில் க்ரீன் வரும். இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிக்கும் போது நெகட்டிவ் சப்ளை எதில் வருதுன்னு பார்க்கணும். அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் டெஸ்ட் வச்சு கிளச்சை பிடிச்சா இதில் நெகட்டிவ் வரணும், கிளச்சை விட்டால் வரக்கூடாது. இதுதான் வந்து கிளச் சுவிட்சோட ரிட்டர்ன் லைனு. இந்த ரிட்டர்ன் லைன்லேருந்து நம்ம அந்த 2 ஒயரை ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த 2 ஒயர்லேருந்து ஒரு லைன் எடுத்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம லைன் எடுக்கணும். ஏன்னா கிளச்சை பிடிச்சா நமக்கு வந்து நெகட்டிவ், அந்த ஹை ஷார்ட் ரிலே நெகட்டிவ் போகணும். அப்போ இதை வந்து நம்ம இதில் லைன் கொடுக்க போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஒயரை கட் பண்ணி எடுத்துப்போம். இவ்வளோ தூரம் வந்தால் போதும். சரி, இப்போ நம்ம அந்த ஹெட்லைட் 5 பின் ரிலேயில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, கிளச்சு சுவிட்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த 2 ஒயர் ஜாயின் பண்ண ஒயரில் இதை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணர் இதை வந்து டேரெக்டாக கிளச்சு சுவிட்சில் எடுத்து போய்ட்டு அந்த க்ரீன் ஒயரில் கொடுக்கணும். இது வந்து நியூட்ரல் லைட்டுக்கு போகக்கூடிய லைனு. நியூட்ரல் லைட் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட், அதாவது மேனோட காயிலேருந்து நியூட்ரல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் இதை கொடுக்கணும், சென்டரில் வரத்தை. இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் லைட் லைன்லேருந்து லைன் எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட் மேனோட காயிலேருந்து வரக்கூடிய நியூட்ரல் லைட் சாக்கெட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் காயிலும் நியூட்ரல் லைட் லைனும் சேர்ந்த மாதிரி வரும். இது ரெண்டும் வந்து பிக்கப் காயிலோடது. ஒயிட்டு ரெட்டு, பிளாக்கு க்ரீன் பிக்கப் காயில். இந்த க்ரீனில் ஒயிட்டு தான் வந்து நியூட்ரல் லைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது நியூட்ரல் லைட் லைன் எரியும். லைட் எடுத்துங்களா? இப்போ நான் கீர் போட்டேன்னா ஆஃப் ஆகிடும், மறுபடியும் நியூட்ரல் பண்ணேன்னா எரியும். கீர் போட்டால் ஆஃப் ஆகிடும், நியூட்ரல் பண்ணால் லைட் எரியும். இதுதான் நியூட்ரல் லைட் லைனு. இந்த லைன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த நியூட்ரல் லைட் பவர் லைனை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து வண்டி வந்து நார்மலாக நியூட்ரல் இருக்கும்போது கிளச்சை பிடிக்காமலே செல்ஃப் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன். இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னா சென்டர் பின்னு, இந்த 3 பின்னில் சென்டர் பின் நியூட்ரல் லைட்டு போகணும். இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தில் ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிளச்சு சுவிட்சுக்கு போயிடணும். இன்னொரு ஒயர் நியூட்ரல் லைட் சுவிட்சுக்கு நியூட்ரல் லைட் லைனுக்கு போகணும். இந்த ரிலே வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரூட் பண்ணி நம்ம லைன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவோட 3 பின் வரக்கூடிய இடத்துல இருக்கிற சென்ட்ரு பின்னு, இந்த சென்ட்ரு பின்னை வந்து நம்ம நியூட்ரல் லைட் லைனில் கொடுத்துட்றோம்.
ஓகே, இதை டேப் பண்ணிக்கலாம். நியூட்ரல் லைட்டில் லைன் கொடுத்துட்டோம். அடுத்து கிளச்சு சுவிட்சுக்கு லைன் எடுத்துகிட்டு போகலாம். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளச்சு சுவிட்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே ஒயரிங் கிட்ட உள்ளவே அடியில் விட்டு இப்போ நம்ம அந்த 5 பின் ரிலேலேருந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு ஒயராக எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக கிளச்சு சுவிட்சில் இந்த எல்லோவில் க்ரீன் இதில் வந்து கிளச்சை பிடிச்சா மட்டும் சப்ளை வரணும். ஏன்னா வண்டி வந்து கியரில் இருக்கும்போது நம்ம கிளச்சை பிடிச்சா மட்டும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறோம். அதுக்காக நம்ம கிளச்சை பிடிச்சா மட்டும் சப்ளை வர மாதிரி கொடுக்கணும். சப்ளை வராது, நியூட்ரல் தான் வரும். இல்லை, கிளச்சை பிடிச்சா நியூட்ரல் வரும். இது மாதிரி நம்ம நிறைய வண்டி பண்ணியிருக்கோம். வீடியோ போடுறதுக்கான நேரம் கிடைக்கல. இது நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நிறைய மெக்கானிக் நம்மகிட்டையும் கால் பண்ணி கேட்குறாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கை சொல்லி தரலான்னு. இதில் வேறு ஏதாவது டெக்னிக் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வேலை, ஒரு 1 ஹவர் வேலை ஆகிடும். அது அந்த 1 ஹவர் வேலையால் நமக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 மிச்சமாகும். சிம்பிள் தானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பின் ரிலேல நம்ம வந்து மொத்தம் 5 ஒயரை 4 ஒயராக மாற்றி அதை 2 ஒயர் லைன் பண்ணிட்டோம். இந்த 2 ரெட்டை ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கிளச் சுவிட்சுக்கு போகணும். இந்த மிடில் சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட் சுவிட்சுக்கு போகணும். இது வந்து இந்த ரிலேவுக்கு போகக்கூடிய அவுட்புட்டு. இது வந்து இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய டிசி ரிட்டன். சாவி ஆன் பண்ணால் எங்கே உங்களுக்கு சப்ளை வருமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அது பிரேக் லைட் சுவிட்சில் எடுக்கலாம், இல்லை இண்டிகேட்டர் பஸ்ஸர் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கோ அங்கே எடுத்துக்கலாம். அதாவது இந்த பொசிஷனில் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது 3 பின்னில் லெஃப்ட் சைடு பின் வந்து டிசி, ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய டிசி. இதில் ஒரு அடிஷ்னல் ஒயர் ஜாயின் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக் லைட் சுவிட்சிலே கொடுத்துட்றேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசி வரும். அதில் இதை நான் அடியில் ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பிரேக் லைட் சுவிட்ச் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் லைனில் சாவி ஆன் பண்ணால் சப்ளை வரும். இந்த ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் ஒயரு, இந்த ஒயரில் சாவி ஆன் பண்ணால் சப்ளை வரும். சாவி ஆன் பண்ணால் சப்ளை வரும், சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இந்த சப்ளையில் நம்ம கொடுக்கணும். இந்த பிரேக் சுவிட்சோட பிரேக் லைன், அதாவது ப்ரௌன் லைன் டிசி ரிட்டன், சாவி லாக் செட்டோட டிசி ரிட்டன், பேட்டரி ரிட்டன் அதில் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ இதனால் என்ன ஆகும்னா நான் உங்களுக்கு இதில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பிரேக் லைட் சுவிட்சில் லைன் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணிட்டு வண்டி நியூட்ரலில் இருக்கும்போது இங்கே நியூட்ரல் லைட் லைன் வரும். இந்த ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிலேயில் ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் ஸ்டார்ட் ரிலேயில் ஜாயின் பண்ண போகிறோம். இசிஎம்லேருந்து நெகட்டிவ் வராதனால தான் இது வந்து செல்ஃப் எடுக்கல. இசிஎம்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரிலே மூலமாக நியூட்ரல்லேருந்து வர மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வண்டி வந்து நியூட்ரல் இருக்குது, லைட் எரியுது. இப்போ கீர் போட்டிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். நியூட்ரல் இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எடுத்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக செல்ஃப் எடுக்கும். கீரில் இருக்கும்போது செல்ஃப் எடுக்காது, ஏன்னா வந்து நியூட்ரல் லைட் ஆஃப் ஆகிடுது. அப்போ கிளச்சை பிடிச்சிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே ஆன் ஆகிட்டு இங்கே வந்து நியூட்ரல் லைட் வந்துடும். இப்போ நான் கிளச்சை பிடிக்கிறேன் பாருங்கள். கிளச்சை பிடிச்சா மேலே கட்டு, கிளச்சை பிடிச்சா இங்கே சப்ளை வரும், கிளச்சை விட்டால் சப்ளை கட் ஆகிடும். அதே மாதிரி நியூட்ரலில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் பண்ணி விட்டேன், ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்துகிட்டே இருக்கும். கியர் போட்டால் ஆஃப் ஆகிடும். இப்போ என்ன ஆகுனா அந்த கியரில் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எடுக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நமக்கு வண்டி வந்து பழைய மாடல் BS4லலாம் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி செல்ஃப் பட்டன் நியூட்ரல் இருக்கும்போது செல்ஃப் வேலை செய்யும், கியரில் இருக்கும்போது செல்ஃப் வேலை செய்யாது, கிளச்சை பிடிச்சா செல்ஃப் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துடுறது. ஏன்னா இசிஎம்மோட கண்ட்ரோல் வந்து இதை மாற்றிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒயரை இந்த ஹைட் ஸ்டார்ட் ரிலேயோட ஜாயின் பண்ண போகிறோம். எந்த ஒயர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயில் இந்த பொசிஷனில் வச்சு பார்க்கும்போது கீழே இருக்கிற பின்னு வந்து ஹைட் ஸ்டார்ட் ரிலேயோட ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக செல்ஃப் எடுக்கும். இசிஎம் போர்டு போனாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வண்டியை செல்ஃப் எடுத்து ஓட வைக்கலாம். தேவையில்லாமல் இசிஎம் போர்டு மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 200-300 ரூபாய் செலவில் முடிஞ்சிடும் வேலை. ஓகே, இப்போ இந்த ஒயரை இந்த ஹைட் ஸ்டார்ட் ரிலேவோட ரெட்டில் க்ரீனில் ஜாயின் பண்ணுறேன். ரெட்டில் க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் முடிஞ்சிச்சு. 2 ரிலே வச்சிட்டோம். நம்ம இந்த ரிலே ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ரிலே, இந்த ரிலே செல்ஃப் ரிலே ஆன் பண்ணோம். உங்களுக்கு ஒரு சர்க்யூட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக சாவி ஆன் பண்ணிட்டு செல்ஃப் போடுறேன், பக்காவாக ஸ்டார்ட் ஆகும். அதே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ கியர் போட்டுருவேன். வண்டியை கியர் போட்டு நியூட்ரல் லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ செல்ஃப் எடுத்துனா செல்ஃப் எடுக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியரில் இருக்கும்போதும் செல்ஃப் எடுத்துது. இப்போ அந்த ரிலே வச்சதால செல்ஃப் எடுக்காது. கிளச்சை பிடிச்சா மட்டும்தான் செல்ஃப் எடுக்கும். இந்த வண்டி கொஞ்சம் பேட்டரி வீக்காக இருந்தால் அந்த பிரச்சனை வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு கியர்லேயும் செல்ஃப் எடுக்கும், நியூட்ரல்லையும் பக்காவாக செல்ஃப் எடுக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக கியரில் இருக்கும்போது கிளச்சை பிடிச்சா மட்டும்தான் செல்ஃப் எடுக்கும். ஒரு சின்ன ரிலே மூலமாக நம்ம இது வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு தடவை அந்த ரிலேவோட ஒயரிங் நான் சொல்ல செக் பண்ணிங்க. இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பின் வரும். பேஷன் ப்ரோவோட, ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோடைய ஹெட்லைட் ரிலே. இதில் வந்து மேலே 3 பின்னு, கீழே 2 பின் வரும். இந்த கீழே வர ஒரு கடைசி பின் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்டார்ட் ரிலேவோடைய ரெட்டில் க்ரீனில் ஜாயின் பண்ணோம். இந்த ஒயரத்தில் வந்து ரெட்டில் க்ரீன், ஐஸ்டார்ட் ரிலேவோட ரெட்டில் க்ரீனில் ஜாயின் பண்ணோம். அந்த ரிலேவோட நெகட்டிவ் அது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கீழ் பின்னோட மேல் பின்னையும் இந்த 3 பின்னில் ரைட் சைடு பின்னையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து கிளச்சு சுவிட்சில் வரக்கூடிய க்ரீன் ஒயரில் ஜாயின் பண்ணோம். கிளச் சுவிட்ச் க்ரீனில் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கடுத்து சென்டர் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைனில் ஜாயின் பண்ணோம். நியூட்ரல் லைனில் ஜாயின் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஒரு பின்னை பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் ரிட்டர்ன், அதாவது டிசி ரிட்டர்ன் எதெல்லாம் கொடுத்துக்கலாம். டிசி ரிட்டனில் கொடுத்தா போதும். சாவி ஆன் பண்ணால் சப்ளை வர மாதிரி கொடுக்கணும், அவ்வளோதான். இதோட தான் சிம்பிள் மேட்ரு. இந்த ஒரு ரிலே வைக்கிறதால நம்ம வந்து ECM போர்டை மாற்றாமல் செல்ஃப் ரெடி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பஜாஜ் BS6ல் வரக்கூடிய ECM போர்டு செல்ஃப் ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.